சிலுவை பாதையின் 5 நிலைகள். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார், மனிதனாக வளர்ந்தார், மனிதனாக அவர் எல்லாவற்றையும் செய்தார். யாருக்காக என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் தண்ணியை பலியாக கொடுக்க தெய்வ சித்தத்தின்படி அவர் இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாதையின் நிலையில் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறார். பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். நம் நிமித்தம், நம் பாவத்தின் நிமித்தம், நம் அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலுவை பாதையின் வழியாக, இயேசுவின் மரணத்தின் வழியாக நம்மளுடைய வாழ்க்கையிலையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இந்த வேலையில் மிகவும் ஒரு பாடுக்குள்ளே போகிற வேலையிலையும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும், ஆண்டவரே, என்னுடைய சுத்தம் அல்லப்பா, எல்லாம் உம்முடைய சுத்தம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். சிலுவை பாதையின் 2ஆம் நிலை. யோவான் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தவராய் காணப்படுகிறார். இந்த சிலுவை என்பது ஒரு மரக்கட்டை அல்ல. அது நம்மளுடைய பாவம், நம்மளுடைய துன்பம், நம்மளுடைய சாபம், நம்மளுடைய நோய்கள், நம் முன்னோர்களின் பாவங்கள், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தொடர்ந்து வர பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். தன் தோளில் அவர் சுமந்து கொண்டு அவர் நடக்கிறார். இது சிலுவையின் 2ஆம் நிலையை குறிக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலுவையை ஆண்டவர் சுமந்தது நிமித்தமா ஏசாயா 53:4 சொல்கிறது, நிச்சயமாக அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனையோ விதமான பாடுகள், எத்தனையோ விதமான கஷ்டங்கள், குடும்பத்தில் நோய்கள், பிரச்சனைகள், பொருளாதார கஷ்டங்கள், எத்தனையோ மனிதர்களால் குற்றச்சாட்டுகள், இப்படி எத்தனையோ காரியங்கள். ஆனால் இந்த சிலுவை மரணத்தினாலே, இந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டதுனால நம்மளுடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம்மளுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்தது நிமித்தமாய் இப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். இதுதான் சிலுவை பாதையின் 2ஆம் நிலையாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்றதுனாலே ஏசாயா 53 சொன்னது போல அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மளுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அது சுமந்தது நிமித்தமா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பூரண ரட்சிப்பை தந்தார், சமாதானத்தை தந்தார், நித்திய ஜீவனை தந்தார். இன்றும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பூர்வீக கட்டுகளிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, இன்னும் எந்த காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமைகள் குடும்பங்கள் இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நிமித்தமாய் சிலுவையை சுமந்ததினாலே, நமக்காக அந்த சிலுவையை சுமந்ததினாலே, நமக்காக அந்த சிலுவையை சுமந்து அவர் கொல்கத்தா என்ற மலையில் கடந்து போனதினாலே, நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததினாலே இன்னைக்கு நாம் விடுதலை அடைந்து விட்டோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். சிலுவை பாதையின் 3ஆவது நிலை.
ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நிலையாகிய வரும்பொழுது சிலுவையை சுமந்து செல்லுகிறார். அவர் ஒரு சிலுவையை சுமந்து செல்லல, நம்மளுடைய பாவங்களை சுமந்தார், நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை சுமந்தார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய நோய்களுக்காக கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தார். நம்மளுடைய துக்கங்களுக்காக கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தார். நாம் உயர்த்தப்படும்படி அவர் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணும்படியாய் கல்வாரி சிலுவையை சுமந்தார். இதுவே மூன்றாவது நிலையாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதராக தான் இந்த சிலுவையை சுமக்கிறார். அவருக்குள்ளாய் பலவீனங்கள் உண்டு, அவருக்குள்ளாய் வழிகள் இருந்தது. அதனால தான் அவர் சிலுவையை சுமக்கும் பொழுது கீழே விழுந்தார். ஆனாலும் மறுபடியும் எழுந்திருந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முறை விழுந்து போகிற அனுபவங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவர் நமக்கு மாதிரியாக வைத்து போன எல்லாவற்றையும் பார்த்து விழுந்து போகிறோம் என்று தெரிந்தும், நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று தெரிந்தும் அதிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா சோதனைகளையும் அனுபவித்தார். அவருக்கு தெரியும் நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த பலவீனத்தில் இருக்கிறோம், எந்த பாடுகளுக்குள்ளாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் மாதிரியை வைத்து போனார். நமக்காக அந்த கல்வாரி சிலுவையை சுமந்தார். நமக்காக தன் ஜீவனை தந்தார். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆவிக்குரிய ஒரு குணமாக்குதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். பூமிக்குரிய உலக பிரகாரமா சரீர பிரகாரமா எந்த இடத்துல நாம் கஷ்டத்தோடு இருக்கிறோமோ ஆண்டவர் அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து நம்மளை குணமாக்குவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். பாதையின் 4ஆம் நிலை. லூக்கா 2வது அதிகாரம் 34-35 வசனங்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்து இருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தை தான் இது குறிக்கிறது. இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அது நிறைவேற்றப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய ஆத்துமாவில் இந்த வேதனையான சூழ்நிலை உருவி போகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 19:25 சொல்லுகிறது, இயேசுவின் சிலுவையின் பக்கத்திலே அவருடைய தாயாகிய மரியாள் நின்று இருந்தார்களாம். மரியாள் கடைசி வரை இயேசுவை விட்டு விலகவே இல்லை. எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லா வேதனைகளையும் சகித்தாராம். ரோமர் 8:18 சொல்கிறது, இப்போதையே இருக்கிற இந்த துன்பங்கள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பாகாது. துன்பத்தின் பின்பாக தேவனுடைய மகிமை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் தேவனுடைய சுத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும். ஆனால் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசுவை விட்டுவிடவில்லை. அதே போல் நாமும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது. கல்வாரி சிலுவையிலே பக்கத்திலே நின்றார்கள், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இயேசுவை விடாதபடி அவரை பற்றி கொள்ள வேண்டும். இதுதான் கல்வாரி சிலுவையின் நான்காம் நிலை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு தாயின் இருதய வேதனை பார்த்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால் நம்முடைய கண்ணீரையும் அவர் புரிந்து கொள்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அவரோடு துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் அவரோட நித்திய ஜீவனில் அவரோடு கூட ஆட்சியும் செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் காட்டின அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தாயாகிய மரியாள் அவரை விட்டு வெளியே போகாதபடிக்கு சிலுவையின் அருகிலே நின்றது போல நாமும் இயேசுவை பற்றி கொள்வோம், பிடித்து கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். சிலுவை பாதையின் 5ஆம் நிலை. லூக்கா 23வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சீமோன் ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான். அவன் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து வரும்படி அந்த இடத்துல கட்டாயப்படுத்தப்படுகிறான். அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த சிமியோனை தெரிந்து கொண்டார். அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படியாய் தெரிந்து கொண்டார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியே ஆயிற்று. இந்த சீமோனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகும்படியாய் கிறிஸ்து இயேசுவினாலே வரும்படியாய் இந்த சிலுவையை சுமந்து வரும்படியாய் தேவனுடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த நாளிலும் இந்த 5ஆம் நிலைமையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையின் 5ஆம் நிலையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய சிலுவை என்று சொன்னால் மாதிரியாக அவர் வைத்து போன சகலவற்றிற்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கிவிட்டு ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.